ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ளேம்ஸ் டு ஃபேஷன். இன்றைக்கி கவிஸ் கார்டனிங்கில் நீங்கள் பார்க்க போகிறது என் வீட்டில் இருக்கக்கூடிய செம்பருத்தி செடிகளை தான். இந்த செம்பருத்தி செடி ஒரு மரமாகவே என்கிட்ட இருக்குது. இது அடுக்கு செம்பருத்தி. இன்றைக்கி இதில் எதுவும் பூ பூக்கலை. ஆனால் இதை நான் இன்னும் சரியாக வெட்டி விடாமல் இருக்கிறேன். இதில் எல்லாமே மொக்கு வைக்கும், பூவும் அழகாக பூத்துட்டு வரும். அடுக்கு செம்பருத்தி இது தெரியுதுங்களா? இதுதான் இருக்கிறதுலையே எப்படி சொல்கிறது, ஒரிஜினல் செம்பருத்தி இது. மற்றதெல்லாம் ஹைப்ரிட் கலரில் இருக்கும். பட் இந்த செடியை கொஞ்சம் தோட்டத்துக்கு பின்னாடி இருக்கனால சரியாக கவனிக்க முடியல. அதனால் இது தாறுமாறாக வளர்ந்து போச்சு. இது அழகாக இப்போ நான் வெட்டி விடணும். இது ஒரு வேலை இருக்குது எனக்கு. இது இன்னொரு செம்பருத்தி செடி. இது ஹைப்ரிட் சாண்டல் கலரில் இருக்கும். சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா மெரூன் கலரில் இருக்கும். இது இப்போ தான் மார்னிங்காக இருக்கனால அப்படியே லைட்டாக மொக்காவே தெரியுது உங்களுக்கு. இது இன்னும் கொஞ்சம் பூக்க ஆரம்பிக்கும். சூரியன் வர்றதுங்காட்டி நல்லா விரிஞ்சிடும் இந்த பூ. இது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பூ. பட் ஆனால் இது ஹைப்ரிட் தான். இதில் நிறைய மொக்குமே இருக்கும். இது நல்லாவும் பூக்கும். இந்த பார்த்தீங்க அப்படின்னாக்கா எல்லாத்துலேயுமே மொக்கு இருக்கும். அதில் நான் சாமிக்கு பூ வைக்கிறது அப்படின்னாக்கா நான் வெளியில் எங்கேயும் வாங்க மாட்டேன். எல்லாமே என் வீட்டு தோட்டத்தில் இருக்கக்கூடிய இதையே நான் பூக்களே போதும் எனக்கு. பாருங்கள், இது நாளைக்கு பூக்கிறது. இதில் எவ்வளோ மொக்கு இருக்குது பாருங்கள். பட் நீங்கள் இதை ஒரே வீடியோவில் பார்க்குறீங்க. இது ஆனால் நான் வளர்க்குறதுக்கு ரொம்ப பாடுபட்டது. இது எவ்வளோ பெரிய மரமாகவே ஆயிடுச்சு பாருங்கள். ரெண்டுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு மரமாகவே இருக்கும். இதை நான் அடிக்கடி வெட்டி விட்ருவேன். ரொம்ப அதிகமாக போச்சாலோ இல்லை தாறு மரம் அதிகமாக வளர்ந்தாலும் இதை நான் வெட்டி விட்டுருவேன். ஸோ இது ரெண்டாவது. இதில் இது ரெண்டாவது செம்பருத்தி. ப்ளஸ் இந்த செம்பருத்தி கன்று பாருங்கள். இது ஆனால் என்ன கலர் ஏது கலர்னு எனக்கு தெரியாத, ஒரு கல்யாணத்தில் கொடுத்தாங்கன்னு வாங்கி வச்சுருக்கிறேன். இது ஒன்று. அடுத்து இதுவும் இப்போ தான் நட்டு வச்சுருக்கிறேன், வளர்ந்து வந்துட்டுருக்கு. இதுவுமே இந்த 3 செம்பருத்தி கன்றும் கல்யாணத்தில் கொடுத்தாங்க. நான் என்ன கலர்னு எனக்கு தெரியாது. நட்டு வச்சேன், நல்லா வளர்ந்துட்டு வருது. வளர்ந்து அது பூத்ததுக்கப்புறம் அது என்ன கலர்ன்றதை பார்க்கலாம். ஓகேங்களா? நீங்களும் உங்கள்கிட்ட என்னென்ன செம்பருத்தி செடி என்ன கலரில் இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.